அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி அறிவிப்பது தலையான கடமை. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி கட்டளையாக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அன்பு கட்டளை கொடுத்தார். அவருடைய சீடராக இருந்து கொண்டிருக்கிற நாமும் ஒவ்வொரு இடத்திலும் சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்மளுடைய தலையான கடமை. ஒரு சிலர், நிறைய மக்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு, தங்களுடைய வீட்டை விட்டு, தங்களுடைய ஊரை விட்டு, சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்னலாம் கஷ்டங்கள் படுகிறார்கள், அதே போல் அவங்களுடைய இன்பமான சூழ்நிலைகள் என்ன, அங்கே போய் எப்படிலாம் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி. அப்படி இந்த நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்மோடு இருக்கின்றவங்க 2 அருள் சகோதரிகள். இவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதன் பிறகு இந்தியாவில் நிறைய இடங்களில், வடகிழக்கு இந்தியாவிலையும் நிறைய பகுதிகளில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் சிஸ்டர். சிஸ்டர், உங்களுடைய பேரு, அப்புறம் உங்களுடைய ஊர், எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேரு பரிநாள். என்னோட நேட்டிவ் தங்கச்சி மடம், சிவகங்கை டயசிஸ். சிவகங்கை டயசிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல. ஓகே சிஸ்டர். என் பேரு ஜோன் சில்வியா, பாண்டிச்சேரி டயசிஸ். பாண்டிச்சேரி டயசிஸ் இருக்கிறீங்க. ஓகே பிரதர், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இப்போ சிஸ்டர், நீங்க வந்து இங்க வட மாநிலங்களுக்கு வந்து கடவுளுடைய பணியை செய்ய எப்ப ஆரம்பிச்சீங்க? எப்ப இருந்து என்ன பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க? வட நாட்டுக்கு வந்தது 78ல. 4 வருஷம் வர்ணாசி டயசிஸ்ல உத்தரப்பிரதேசத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க எனக்கு மெடிக்கல் வேலை தான். நர்ஸா இருந்ததுனால டிஸ்பென்சரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் 82ல அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆசாமுக்கு வந்தேன், ஜஸ்பூர் டயசிஸ்ல. அதான் எங்களுடைய பைனியர் ஹவுஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஃபார் த ஹோலி கிராஸ் அங்கே இருந்தேன். அங்கே நான் மெடிக்கல் வேலைக்கு வந்தாலே இன்னொரு சிஸ்டரும் இருந்தாங்க, என்னோட சீனியர் சிஸ்டர்ஸ் மெடிக்கல் வேலையில. அதனால அவங்க மெடிக்கல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஹாஸ்டல் ஒர்க், சோஷியல் ஒர்க், எம்சிஹெச் ஆல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இடையில வீட்டில் இருக்கும்போது மெடிக்கல் ஒர்க்கும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க? நான் 2014ல சிஸ்டர் ஆகி, சிஸ்டர் ஆன உடனே இங்க வந்துட்டேன். இப்போ நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. நான் 3 வருஷம் ஆந்திராவுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. அப்புறம் 4 வருஷம் திருப்பூரால இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் ஸ்கூல்ல இருந்தேன். அப்புறம் இங்க வந்து வேலை செஞ்சதெல்லாம் ஸ்கூல்ல நான் டீச்சரா வேலை செஞ்சேன். அப்படியே மற்ற மக்களுக்கு ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவீங்க? சாயந்தரம் ஹவுஸ் விசிட்டிங், சாட்டர்டே சண்டே வந்தாக்க மக்கள்ல போய் பார்த்துட்டு பூசை முடிஞ்சு. ஆனா நான் திருப்பூரால இருக்கிறப்ப பூசை கூட இருக்காது. புதன்கிழமை சாயந்தரம் மட்டும்தான் பூசை இருக்கும். ஏன்னாக்க ஒரு 32 சப்ஸ்டேஷன் இருந்துச்சு திருப்பூரால. நான் இருந்த இடத்துல we have ஒரே ஒரு கான்வென்ட் தான் இருக்கு திருப்பூரால. அதனால அந்த பாரிஷ்ல 32 சப்ஸ்டேஷன் இருந்ததால ஃபாதர்ஸ் எல்லா சண்டேவும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அதனால நாங்க இருந்த இடத்துல புதன்கிழமை சாயந்தரம் மட்டும் பூசை இருக்கும். மற்றபடி சண்டே ஞாயிற்றுக்கிழமை பூசைலாம் சிஸ்டருங்க நாங்க டேர்ன் எடுத்து ப்ரீச் பண்ணுவோம். அவங்க லாங்குவேஜ்ல நற்செய்தியை படிச்சு நாங்க பிரசங்கம் வைக்கிற மாதிரி நாங்க சிஸ்டர்ஸ் நாங்க டேர்ன் எடுத்து இறைவார்த்தை வழிபாடு இல்லைங்களா, அது நடத்துவீங்க. அதனால அது மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய அனுபவம் இருக்குது. மக்கள்கிட்ட பழகிறதுக்கு அவங்கெல்லாம் நல்ல அன்பானவங்க. அதனால பழகிறதுக்கு நல்ல அவங்க கூட இருந்ததால கம்யூனிகேஷன் எப்படி சிஸ்டர்? போன புதுசுல லாங்குவேஜ் தெரியாது. ஆனா பழக பழக பிள்ளைங்க ஹாஸ்டல்ல பிள்ளைங்க இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட பேசி ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டேன் லாங்குவேஜ். அவங்க லாங்குவேஜ் நேம் பேரு கோக்போரோ. சொல்றது வித்தியாசமா இருக்கு. பரவாயில்ல. அப்ப அவங்க லாங்குவேஜ் ஃபுல்லா படிச்சிட்டீங்க? ஃபுல்லாவும் தெரியாது, ஆனா மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ பைபிள் வந்து என்ன? பைபிள் அவங்க லாங்குவேஜ் தான் கோக்போரோ, ஆனா ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல இருக்கும்.
ரோமன் லெட்டர்ல இருந்தாலும் நான் படிக்க தெரியும். ஓகே ஓகே. அவங்களுக்கு பேசுறதுக்கும் அந்த பைபிள் லாங்குவேஜ்க்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்ல சிஸ்டர், அது எப்படி? அது வந்து இங்கிலீஷ் ரோமன் லெட்டர்ல இருந்தால அவங்க பேசுறப்ப இது புரியாதுதான். ஆனா பிள்ளைங்க கூட இருந்து பேசுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சு அப்படியே படிச்சுக்கிறது. படிச்சு. அவங்க அது வந்து பேச்சு மொழி, அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை. அந்த எழுத்து வடிவத்தை நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறோம் இல்லைங்களா, அது மாதிரி எழுதி வச்சுக்கிறது. இப்ப நம்ம அம்மா அப்படின்னா AMMA, அது மாதிரி அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவத்துக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து பேச்சு மொழி அந்த நாள் அப்படி இருக்கு. பட் அந்த லாங்குவேஜோடைய இது வந்து பைபிள் வந்து இருக்குது இருக்குது. ஆனா இருக்கு. ஓ பரவாயில்லைங்களே. இப்போ நம்ம தமிழ் வழக்குல பேசுறதுக்கும் பைபிள்ல வாசிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் சிஸ்டர். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இருக்குமா? இருக்கு. பேசுறது நம்ம கொலைக்கெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா படிக்கிறப்ப பைபிள் படிக்கிறப்ப நல்லா மொழி வேற மொழியா இருக்குது, அது மாதிரி இருக்கும். ஆனா ரோமன் லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கிறதால படிக்கிறப்ப ஈஸியா நம்மளுக்கு புரியாது என்ன படிக்கிறோன்னு. ஆனா அது இங்கிலீஷ்ல இருக்கிறதால வாசித்துருவோம். படிச்சிடலாம். ஓகே சிஸ்டர், உங்களோட இதுக்கு உங்களுக்கு தேவ அழைத்தல் எப்படி வந்துச்சு? 42 வருஷம் ஆச்சு இல்லைங்களா இங்க வந்து? இல்ல சிஸ்டர் ஆயிங்களா? சிஸ்டர் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சிஸ்டர் இப்போ 53வது வருஷம். அடே அப்ப ஜூப்ளி கொண்டாடிட்டீங்க, 50th ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. சிஸ்டர், உங்களுடைய தேவ அழைத்தல் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுக்கு என்ன காரணம்? தேவ அழைத்தல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரு கவர்ப்பு இருந்தது இறைவ பக்கம். ஓகே. எப்பவுமே சின்ன வயசுல இருந்து முதல்ல கோயிலுக்கு போயிடணும். தினமும் காலையில எழுந்து பெரியவங்க போனாலும் சரி போகாட்டாலும் சரி எழுந்து காலையில கோயிலுக்கு போயிடுவேன். ஃபாதர் வர்றதுக்கு முன்னாலும் அந்த கோயில் படியில உட்காந்துட்டே இருப்பேன். ஓ, திறந்து கூட மாட்டாங்க? திறந்திருக்காதான் அங்க உட்காந்துருப்பேன். அப்படிதான் இருந்தது. ஆனா எங்க அப்பா எனக்கு ஜெபமெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஜெபமெல்லாம் சொல்லும்போது ஜெபமாலையெல்லாம் கிடையாது, சின்ன பிள்ளைல ஒரு 10 கல் கொடுத்து ஒவ்வொரு அருள் இருந்த மாதிரின்னு சொல்லும்போது ஒரு கல்லு அந்த 10 கல்லு முடியும் போது இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கத்துருக்குறேன். ஆனா எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா ஏன் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, படிக்கிறதுக்கோ எதுக்குமே அப்படி. ஆனா இது நான் சிஸ்டர் ஆக போறேன்னு தங்கச்சி மனுக்குள்ள அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள அங்க கிளாஸ் 8 வரையில இருந்து அது வரையிலும் படிக்க வைப்பாங்க. அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு 3/4 போக மாட்டாங்க, அதோட படிப்பு முடிஞ்சிடும். ஆனா நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கூட இன்னும் ஒரு 2 பிள்ளைங்க இருந்து அந்த 2 பிள்ளைகளும் தூத்துக்குடிக்கு படிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்து சிஸ்டர்ஸ்கிட்ட சொல்லி அவங்களாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்கிட்ட ஒன்றும் கேட்கல, சிஸ்டர்ஸ் யாருமே கேட்கல. ஆனா நானா எங்க அப்பாட்ட போய் இப்ப நானும் போய் படிக்க போறேன், பிள்ளைங்க போறாங்க நானும் போறேன். சரி மணி சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். அங்க போய் படிச்சேன் தூத்துக்குடியில கிளாஸ் 8ல இருந்து. அங்க படிச்சேன். அந்த வருஷம் நாங்க போனது 64ல அங்க போனேன். ஜூன்ல போனேன். அந்த வருஷம் தான் டிசம்பர்ல இது சைக்ளோன் வந்தது, பெரிய சைக்ளோன் வந்ததுல எங்க வீட்டுல எல்லாமே நாங்க இழந்துட்டோம். அதாவது எங்க சித்தப்பாவும் எங்க அப்பா 2 அண்ணன் தம்பி 2 அக்கா தங்கச்சிவ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்பா கடலுக்கு போக மாட்டாங்க அவ்வளவு. அப்படின்னா அவங்க உடம்புக்கு சரியில்லாதனால கரையில இருந்து எல்லாரும் தேவையும் பார்த்துக்குருவாங்க. எங்க சித்தப்பா போயிட்டு இருந்தாங்க மற்ற 3 பேர் கூட. அதுல எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்க சித்தப்பாவும் இறந்தாங்க. கடல்ல போனவங்க எல்லாரும் 4 பேர் நின்று போட்டோம். அப்ப எனக்கே சந்தேகம், ஒரு ஆசை உள்ள இருந்தாலும் இனி நம்ம வாழ்க்கை போச்சு, இனிமே படிக்க முடியாது. ஆனா எங்க அப்பா பாரிஸ் பிரிஸ்ட் ஒரு ஃபாதர் 6 விசுவாசம் இருந்தாரு. அப்ப எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா தான் சொல்லியிருக்க ஃபாதர் தான் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி பிள்ளைய படிக்க விடாம நிறுத்திடாத, பிள்ளைய அனுப்பி விட்டுரு படிக்கிறதுன்னு. அப்புறம் எங்க அப்பா மற்ற பிள்ளையோட சேர்ந்து சரி நீ போமான்னு அனுப்பி விட்டாங்க. காசுலாம் கையில 5 ரூபா தான் இருந்தது கையில. அந்த 5 ரூபா வச்சு டிக்கெட்டுக்கு மாத்திரம் சரியா இருக்கும். மதர் டெரேசா கிட்ட 5 ரூபா தான் இருந்துச்சு. அது மாதிரி உங்ககிட்டயும் 5 ரூபா வச்சு ஆரம்பிச்சு இருந்தது. ஆனா டிக்கெட்டுக்கு சரி அங்க எங்க ஊர்ல இருந்து, ஏன்னா அப்ப அந்த
பாலம்லாம் உடைஞ்சிருந்ததுனால ட்ரெயின் கிடையாது, கடல்ல இது லான்ச் இல்லை, மோட்டார் போட்டு அதில் இருந்து கலந்து மண்டபத்துக்கு வந்து அங்கேருந்து தான் ட்ரெயின் எடுத்துட்டு போவோம். தூத்துக்குடி மதுரை போய் தூத்துக்குடி போய் சேர்றதுக்கு அந்த 5 ரூபாயில டிக்கெட்டு கிடைச்சிடும், அவ்வளோதான். அப்படியே போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் நான் படிச்சு முடிச்சிட்டேன். அதனால அந்த ஆசை உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நான் காட்டிக்கிறல நான் ஏதாவது பிள்ளைங்க சிஸ்டரா போவேன்னு சொன்னா அதையெல்லாம் நல்லா கேள்வி பண்ணேன். இந்த புழு சிஸ்டரா போவாய், கருப்பு சிஸ்டரா போவாய், வெள்ளை சிஸ்டரா போவா அப்படின்னு எல்லாரும் இது என்ன நம்மளை பற்றி கேள்வி பண்ணிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு. ஆனா எனக்கு உள்ள ஆசை இருந்தது, நான் யார்ட்டையும் சொல்லல. பின்னால எங்க அப்பாட்ட மாத்திரம் சொன்னேன் கிடையாது, சரிம்மா நீ போ. ஆனா எங்க அம்மா அதுக்கு எதிர்ப்பு. எங்க அப்பா சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்யாத, அவங்க அம்மா எதிர்ப்பு சொல்லுவா, கூப்பிட்டா கொஞ்சம் அழுதுட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்தது. அவங்க அம்மா அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீ சாப்பாடு வீட்டுல இருக்குதான் நான் செய்வேன், அது சரின்னு சொல்லிடுவா அப்படின்னு. அப்படிதான் பார்த்து எங்க அப்பாவே எல்லாம் செஞ்சு சப்போர்ட் பண்ணி அனுப்பினோம். ஆனா நான் முதல்ல போனது காலேஜ்ல போய் சேர்றதுதான், ஹோலி கிராஸ் காலேஜ்ல திருச்சியில பியூசி படிக்கிறதுக்கு போய் சேர்ந்தேன். ஆனா இந்த ஆசை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப சரி படிச்சதுக்கு அப்புறம் மனம் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு போய் அட்மிஷன் எடுக்க போனா அட்மிஷன் எடுக்காம அந்த அட்மிஷன் கார்டு கொண்டு பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டு, சிஸ்டர் நான் சிஸ்டரா போறேன் அப்படின்னு வரல, இந்த சீட் வேற யாருக்காவது கொடுத்துருங்க, சயின்ஸ் குரூப் ரொம்ப டிமாண்ட் இருக்கு, அதனால கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ப்ரொவின்ஷியல போய் பார்த்தேன். ப்ரொவின்ஷியல்கிட்ட போய் சொன்னேன், இப்படி வரணும் அப்படின்னா, நீங்க உங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லாம வந்திருக்க, காலேஜுக்கு வந்துட்டு நீ போய் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு திரும்ப வாங்கினாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு எங்கள் அம்மாவும் சிஸ்டர் இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் லூசின்னு, அவங்க எப்பவும் துணையாக இருப்பாங்க எல்லாம் வழிகாட்டுறதுக்கு, எங்கள் கீழே உள்ள பிள்ளைகளுக்கு மக்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியே இருந்துட்டேன். அது வரையிலும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஆனப்போ அன்றைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊர்லேருந்து இன்னொருத்தர் இருந்தாங்க, எனக்கு ஜூனியராக இருந்தாங்க, ஆனால் வயசில் மூத்தவங்க, எனக்கு ஜூனியர். ஆனால் பேசிட்டு போது தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியும் இது கடவுளுடைய குழந்தைன்னு, அதனால தான் நான் எல்லாம் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு எல்லாம் எதுக்கு வந்தாலும் சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஏன் நீங்கள் அப்பதான் சொன்னாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னால ராமேஸ்வரம் பக்கத்தில் நரிக்குழின்னு ஒரு இடம் இருக்கு, சின்ன இடம், கடற்கரை பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை கோயில், அந்தோனியார் கோயில், அங்கே போயிருந்தாங்க. அங்கே போய் நைட்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் தூக்கத்தில் அந்தோனியார் வந்து ஒரு பெண் குழந்தைய கையில் கொடுத்தாராம் எங்கள் அப்பா கையில். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கர்ப்பமாகி நான் பிறந்தது. அதனால எங்கள் அப்பாவுக்கு அந்த உணர்வு எப்பவுமே இருந்திருந்து, இது கடவுள் கொடுத்த உள்ள கடவுள் தான் போய் ஏதோ கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் நான் ஒன்றுமே சொல்லலை. நான் இடையிலையும் சொல்லலை, ஏன்னா சொன்னால் அது ஒரு போர்ஸ் மாதிரி வரக்கூடாது, நம்ம வந்து தனியா வரணும். இப்ப நீயே கேட்டு நீ வந்து சிஸ்டர் ஆயிட்ட, அதனால நான் சொல்றேன் அப்படின்னா நானும் உணர்ந்தேன். படிக்கிறோம், இது நீ உங்க அம்மா இந்த கற்பத்துக்கு முன்னாலே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னா அதெல்லாம் ஒண்ணும் புரியல. அப்ப எங்க அப்பா எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சோம், இதுதான் நம்ம படிச்சது எல்லாரும் நம்மளுக்கு விவரமா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது. உண்மையாலுமே சிஸ்டர், தேவாலயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வெளிப்படுத்திருக்காரு உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி. நீங்க நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளவு தூரம் போகணும், வந்துருங்க உங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, இல்ல எத்தனை பேரு போயிருக்கிறாங்க தேவாலயத்துல வந்து எல்லாரும் நம்ம ஊர்ல இருந்து கூட, ஆனா யாருமே அங்கிட்டு போகல, மகளை தான் அனுப்பிச்சு. அதெல்லாம் கடவுளை அனுப்பிச்சு, கடவுள் எங்க கூப்பிட்டு இருக்கிறாரோ அங்கே இருந்து செய்யட்டும். ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கவங்கள அப்படின்னு ஜனம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஒவ்வொருத்தரும் நாங்க எங்க அம்மா அப்பா பக்கத்துலதான் இருக்கணும், எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதே சுப்பீரியர்கள்ட்ட கேட்டா, இப்போ அவங்களுடைய கீழ்ப்படிதல் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓ, உங்க அப்பா வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட். இவ்வளவு அப்பா சப்போர்ட்டா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 50 வருஷம் வந்து அப்படி வெளியில வந்து இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அப்பா இருந்தா நல்லா இருக்குமே, அப்பா கிட்ட போகணுமே அப்படிலாம் யோசிச்சது இல்லைங்களா? எங்க அப்பா இப்போ விட எங்க அப்பா இறந்து இப்ப 30 வருஷம் ஆக போகுது, 25 ஏப்ரல்ல. ஆனா எப்பவுமே எங்க அப்பா என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
சரி சிஸ்டர், இப்ப உங்க குடும்பத்துல உங்களோட சேர்ந்து எத்தனை பேருங்க? எங்க குடும்பத்துல நான் தான் எல்லாருக்கும் மூத்த பிள்ளை. ஓ, ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஃபர்ஸ்ட் நாங்க 9 பேரு. 6 அப்பா, பெண்கள், 4 தலைச்சன் பையன், 3 குழந்தைய என்ன சிஸ்டர், தலைச்சன் குழந்தைய கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுவும் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. அப்பாவுக்கு கடவுளை அந்த குழந்தைய கொடுத்துட்டு அது முதல் குழந்தை. அப்ப அதுக்கப்புறம் தான் அம்மா கருத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்கிற பொழுது உண்மையாலுமே ஒரு அழகான ஒரு ஒகேஷன் சிஸ்டர். அங்க 9 பேரு, 6 பெண்ணு, 3 ஆண். நான் ஒரு ஆள் தான் சிஸ்டரா இருக்கிறேன். மொத்த எல்லாரும் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாரும் தீவுகளே தான் இருக்காங்க. ஓகே. அந்த புயல் சொன்னது அந்த டைம் தான் பயங்கரமான புயல் எல்லாம் அந்த ட்ரெயின் ட்ராக்கு, அந்த கோயில் எல்லாமே போனது. அந்த டைம்ல நீங்க அங்க இருந்தீங்க, வீட்டுல இருந்தேன். அப்பதான் முதல் முறை நான் தூத்துக்குடி படிக்க போயிட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்க போனேன். முதல் முறை லீவ் பண்ணேன். அந்த முதல் லீவ்ல தான் டிசம்பர் 22ஆம் தேதி நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு, எனக்கு நல்லா ஞாபகம். 23ஆம் தேதி காலையில இந்த சகாய மாதா கோயில் மண்டபம் கேம்ப்ல இருக்குது, அங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். புதன்கிழமை அங்க பூசையெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால புயல் நைட்ல. அப்ப ட்ரெயின் ட்ராக் எல்லாமே போயிடுச்சு. ட்ரெயின் ட்ராக் எல்லாம் போனது அங்க தனுஷ்கோடியில. இந்த பக்கம் இருந்தது. ஆனா அந்த பாம்பன் பாலம் சில கம்பம் எல்லாம் அந்த இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு காட்டுல. அதனால அதுல ட்ரெயின்ல ஓட முடியாம, அதனால இந்த லான்ச் அதுலதான் மக்களை கடத்திட்டு இருந்தாங்க மண்டபத்துல. ஓகே, அழகா சொன்னீங்க சிஸ்டர் உங்களுடைய தேவாலயத்துல குடும்பத்தை பத்தி. சிஸ்டர், நீங்க உங்களுக்கு எப்படி தேவாலயத்தில் கிடைச்சிச்சு? நான் 6வது வரைக்கும் தான் வீட்டுல இருந்து படிச்சேன். 7வதுல இருந்து ஹாஸ்டல்ல. எங்க சித்தப்பா அப்பா செமினார்ல இருந்தாங்க திருச்சியில. அதனால சித்தப்பா இருக்காங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா திருச்சி சென்ட் ஆன்ஸ்ல போய் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு, நானும் ஜாலியா ஹாஸ்டலுக்கு போறேன், தூரமா போறேன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு 1 வாரத்துல என்னால இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் போறேன், வெளியே போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போறதால என்னால முடியல. 2 நாள் நல்லா இருந்தேன், விட்டுட்டு போயிட்டாங்க, முடியல. சித்தப்பா வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுவானு, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலே போயிருங்கன்னு சொல்லிட்டு. இருக்க முடியல, அப்படியே இருந்து. அப்ப எங்க அப்பா சித்தப்பா அப்பாட்ட சொல்லியிருக்காங்க போல, இது மாதிரி புள்ள அழுதுட்டே இருக்கா அப்படின்னு. எங்க அப்பா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது நடந்தது. என்கிட்ட யாரையும் சொல்லல, விட்டுட்டாங்க. அப்படியே ஹாஸ்டல்ல இருந்து புதுசா போயிருக்க, அழுகிரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு எனக்கும் யாரும் ஒண்ணும் சொல்லல. சித்தப்பா வந்தா அழுவேன், விட்டுட்டு போயிடுவாரு. அப்படியே இருந்துட்டேன், பழகிட்டேன். 10வது வரைக்கும், 7th இருந்து 10வது வரைக்கும் திருச்சி சென்ட் ஆன்ஸ்ல படிச்சேன். அதுக்கப்புறம் விழுப்புரத்துல இமாக்குலேட் ஸ்கூல்ல படிச்சேன். 12th வரைக்கும் ஹாஸ்டல்லே தான் இருந்தேன். அப்போ இருக்கும்போது தினைக்கும் கோயிலுக்கு போவேன், ரோசரிக்கெல்லாம் போவேன். சிஸ்டருங்க கூட இருந்ததால அந்த ப்ராக்டிஸ் தான் இருந்துச்சு, பிரேயருக்கு போறது அது மாதிரிலாம். ஆனா சிஸ்டருங்களை பார்த்து எனக்கு பிடிக்கல, சிஸ்டரா ஆகணுன்ற எண்ணமே இல்லை. ஆனா 12th படிச்சுட்டு இருக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், நெக்ஸ்ட் டே பாட்னி எக்ஸாம் இருந்துச்சு. அப்பதான் எங்க வார்டன் சிஸ்டர் நாளைக்கு எக்ஸாம் முடிய போது, கேத்தலிக் பிள்ளைங்கலாம் சும்மா கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிஸ்டர் ஆகணுன்ற எண்ணம்லாம் எனக்கு அது வரைக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா தினைக்கும் கோயிலுக்கு போவேன், ரோசரி எல்லாம் நல்லா சொல்லுவேன், ரீடிங் படிப்பேன், பாட்டுலாம் பாடுவேன், அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா சிஸ்டர் ஆகணுன்ற எண்ணம்லாம் இல்லை. அப்பதான் சிஸ்டர் எல்லாத்தையும் கேம்புக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன மட்டும்தான் கூப்பிடுறாங்க, கேத்தலிக் பிள்ளைங்க எல்லாத்தையும் தான் கூப்பிடுறாங்க, சரி போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அப்போ நாளைக்கு லீவுனாக்க வீட்டுல எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, லீவ் விட்டாச்சு பிள்ளைய காணுமேன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சரி எங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறமேட்டு வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாதான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, வார்டன் சிஸ்டர், நீ சிஸ்டர் ஆக போற, நீ எதுக்கு உங்க அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த 1 வாரத்தை தான் சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. எனக்கு அந்த 1 வாரத்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. என்னடா நான் தான் சிஸ்டரா போவனே சொல்லலையே, அவங்களே முடிவு எடுத்துட்டு நீ சிஸ்டர் ஆக போற, நீ எதுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. புக் இருக்குது, புக்கையே போய் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நான் படிக்கல.
நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு வாரத்து தான் மனசுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வித்தின் ஹாஃப் அன் அவர் அந்த அரை மணி நேரத்துல நான் முடிவு எடுத்துட்டேன், நான் சிஸ்டர் ஆயிருவேன். எதுவுமே நினைக்கல நானு, அப்பா அம்மாவை பத்தி எதுவும் நினைக்கல. அந்த ஒரு வார்த்தை தான், நீ சிஸ்டர் ஆக போற, எதுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அது ஒரு வார்த்தை தான். நான் அரை மணி நேரத்துல முடிவு எடுத்துட்டேன், நான் சிஸ்டரா போயிடுறேன். அந்த ஸ்டடி அவர் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சிஸ்டரை போய் பார்த்துட்டு, நான் சிஸ்டரா வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு அவங்க நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் நெக்ஸ்ட் டே வந்துச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, யாருமே வரல கேம்புக்கு. அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா எங்க அம்மா வந்திருந்தாங்க ப்ரோக்ராமுக்கு. நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் சிஸ்டரா போறேம்மா, நாளைக்கு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, கேம்ப் அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அம்மா வரல வீட்டுக்கு. நைட் வந்து ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் காலையில அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் போனோடனே, என்னம்மா வந்துட்டேன், சிஸ்டரா போறேன்னு சொன்னேன். வந்துட்டேன். அதுக்குள்ள எங்க அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, என் பொண்ணு சிஸ்டரா போறேன். நான் காலையில வீட்டுக்கு போனா, ஏன் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறமேட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னே, ஆனா எங்க அப்பா அம்மா எந்த எதிர்ப்பும் சொல்லல. ஏன்னாக்கா எங்க பாட்டிக்கு எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையா. அது 8 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா பிறந்தாங்கன்னா, எங்க அப்பாவோட பாட்டி வேண்டிக்கிட்டாங்களாம், என் பொண்ணு கிடைச்சாக்க இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணோ பையனோ அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட பாட்டி வேண்டிக்கிட்டாங்களாம். ஆனா எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையாச்சு ஃபேமிலியில. அப்புறம் அவங்களுக்கு கீழே தங்கச்சி தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு 5வது வரைக்கும் தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் சிஸ்டரா போறேன்னு சொன்னது எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னை அனுப்ப வேண்டியதா இருந்தது, என் புள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். எங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லல. ஆனா எங்க சித்தப்பா ஓசிடி பிரீஸ்டர் பார்த்துதான் இருக்காங்க. அவங்கதான், அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. ஆனா என்னை டெஸ்ட் பண்றாங்க, நான் நிஜமாவே போறேன்னா இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னை டெஸ்ட் பண்ணி அப்புறமேட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் சிஸ்டராவுக்கு வந்தேன். வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் படிக்கணும்ல. எனக்கு தான் இங்கிலீஷே தெரியாது. இருந்தேன் ஆனா தெரியாது. என் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கான்வென்ட்ல இருந்து படிச்சதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தான் தெரியும்.